2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்க நிலையில் சத்திய ஜனநாயக கூட்டணி என்று நான் ஒரு கூட்டணியை குறித்து பேசுகிறேன். அது எங்கே என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கணும். புரியும்படியாக இவ்வாறு விளக்க ஆசைப்படுகிறேன். கரூரில் 41 உயிர்கள் உயிரிழந்த போது அந்த உயிர்களுக்காய் குரல் கொடுத்த அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாய் ஒன்றிணைந்து சத்திய ஜனநாயக கூட்டணியில் புதுமை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். இது என்னுடைய ஆசை. அதுதான் மக்களுடைய ஆசையாய் இருக்கும் என நம்புகிறேன். இல்லாத பட்சத்தில் உயிர்களுக்காய் குரல் கொடுக்காத மனிதர்கள் யாராவது இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு அறிவுறுத்தும் விதத்தில் ஜனநாயக முறையில் அவர்களுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது புரிகிறதா? சத்திய ஜனநாயக கூட்டணி என்பது ஏதோ ஒரு பிரமையில் நான் பேசுகிற ஒரு சொல்லாய் தென்பட்டாலும் இது உருவாக வேண்டும். கூட்டமைப்பாய் உருவாகி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில், முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும். நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர் என்று போட்டி போட்டு முதலமைச்சர் பதவிக்காக அடித்து கொள்ளாமலும், அமைச்சரவையில் எனக்கு பங்கு உனக்கு பங்கு என அமைச்சரவை பதவிகளுக்காக அடித்து கொள்ளாமலும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என வீரவசனங்களை பேசாமல், எதில் பங்கு இருந்தாலும் என்னுடைய பங்கு தமிழக மக்களுக்கு சேவை செய்வதுதான் என்று முன்னெடுக்கின்ற ஒரு கூட்டணி தான் இது. இத்தகைய கூட்டணிக்கு எந்த கட்சிகள் தயாராயிருக்கின்றனவோ அந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து புதுமை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். புதுமை தமிழ்நாட்டில்தான் புதுமை பிறக்கும். புதுமை தமிழ்நாட்டில்தான் புதுமை பெண் இருப்பாள். இப்படின்னு பல காரியங்களை நாம் அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லிட்டே போகலாம். சிந்திப்போம், செயல்படுவோம்.